வெல்கம் பேக் டு மை சேனல். பொதுவா முகம் அழகா வெள்ளையா இருக்கணுங்கிறது எல்லாருடைய யதார்த்த ஆசை தான். ஆனா இந்த ஆசைக்காக நம்ம கடையில போய் கிரீம் வாங்கி நிறையவே செலவு பண்ணுவோம். அப்படி செலவு பண்றதுனால நமக்கு ரிசல்ட்டுங்கிறதும் கிடைக்கிறது இல்லை. ஆனா வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு நம்ம ஸ்கின்னோட கலரை அதிகரிக்க முடியும். அதுக்காக அருமையான 5 டிப்ஸை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நம்ம சேனல்ல ஒரு கிவ்அவே ரன் பண்ணலான் இருக்கோம். அது என்ன கிவ்அவேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் 25,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண பிறகு உங்களில் ஒருத்தருக்கு சாம்சங் A30s மொபைலை கிஃப்டாக கொடுக்கலான் இருக்கேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது 2 விஷயம்தான். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் ஹாய் ப்ரோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம 25,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண பிறகு உங்களில் ஒருத்தரை ரேண்டமாக செலக்ட் பண்ணி அவங்க வீட்டுக்கு கொரியரில் மொபைலை அனுப்பி வைக்கப்படும். வாழைப்பழத்தை மசிச்சு அது கூட கொஞ்சம் பாலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை முகம் மற்றும் கழுத்து பகுதியில் அப்ளை பண்ணி ஒரு 20 நிமிடம் காயவிட்ட பிறகு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்படி டெய்லி 2 முறை செஞ்சு வந்தீங்கன்னா 2 நாளில் உங்கள் முகம் அழகா பொலிவா இருக்கிறத நீங்களே பார்ப்பீங்க. ரோஸ் வாட்டர் கூட பாலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி முகத்தெல்லாம் அப்ளை பண்ணி மறுநாள் காலையில எந்திரிச்சதும் நார்மல் வாட்டர்ல வாஷ் பண்ணிக்கோங்க. இப்படி டெய்லி செஞ்சு வந்தீங்கன்னா முகத்துல உள்ள கருமையெல்லாம் நீங்கி முகம் பார்க்கறதுக்கு பளிச்சுன்னு இருக்கும். கற்றாழை ஜெல்லை முகத்துல அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணுங்க. ஒரு அரை மணி நேரம் காய விட்ட பிறகு நார்மல் வாட்டர்ல வாஷ் பண்ணிக்கோங்க. இப்படி பண்றதுனால முகத்துல உள்ள பருக்கள் கரும்புள்ளி எல்லாம் நீங்கி முகம் பார்க்கறதுக்கு பளிச்சுன்னு இருக்கும். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சூரியகாந்தி விதையை பாலில் போட்டு நல்லா ஊற விடுங்க. மறுநாள் காலையில எந்திரிச்சதும் இது கூட குங்குமப்பூவும் மஞ்சள் தூளையும் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கோங்க. இதை முகத்தில் அப்ளை பண்ணி ஒரு 20 நிமிடம் காய விட்ட பிறகு நார்மல் வாட்டர்ல வாஷ் பண்ணிக்கோங்க. இப்படி தொடர்ந்து 2 நாள் செஞ்சு வந்தாலே உங்க ஸ்கின்னோட கலர் அதிகரிச்சிருக்கிறத நீங்களே பார்ப்பீங்க. மாம்பழத்தோல் கூட கொஞ்சம் பாலை ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இதை முகத்தில் அப்ளை பண்ணி நல்லா காய விட்ட பிறகு நார்மல் வாட்டர்ல வாஷ் பண்ணிக்கோங்க. இப்படி பண்றதுனால நம்ம முகத்தில் உள்ள கருமையெல்லாம் நீங்கி முகம் பார்க்கறதுக்கு பொலிவா இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் இன்னும் நம்ம பியூட்டி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்.